Guys, good morning. Second day இன்னைக்கு. So guys, இப்போ வந்து டைம் 9:30 மணி ஆகுது. செகண்ட் டே இன்னைக்கு கிளாஸ். So guys, இப்போ டைம் கரெக்டா பண்ணனும். Just came in. நான் உள்ள வந்துட்டேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க சிமுலேஷன் அந்த டிவில வந்து ட்ரோன் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து கனெக்ட் பண்ணி ஓடிட்டு இருக்காப்ல. இஷ்னா தான் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட். ப்ரோ கொஞ்சம் லேட் ப்ரோ. 10 மணிக்கு வரணும். 11ல இப்பவே லேட். ரொம்ப லேட். ப்ரோ இதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் வரணும். அது தெரியும்ல. இம்ப்ராப்பர் ஸ்டூடண்ட்டுக்கான எபிட்டோம் நீ தான். ஃபாஸ்ட்டாலாம் போக கூடாதா ப்ரோ இதுல? ப்ரோ இவ்வளோ காமன் கம்போஸ்டாக இருக்காரு. அவனுக்கு அல்லு மூஞ்சில தெரியுது. அங்கே விட்டுருவோம் பயமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. பின்னாடி வா. கிராஷ். ஸோ ஒரு ட்ரோனை வந்து இவர் கிராஷ் பண்ணிட்டாரு. எப்பவுமே யூ ஷுட் நாட் டு or face zoom பண்ணுங்க. Do the basic checks. Yesterday I told you, no? What do you want to do? GPS செக் பண்ணணுமா? Roll right, roll down, forward which color will work out? Yeah, right. Slide left, yeah. Enough. Where are we? Left, yeah. Right, yeah. Forward which? Enough. Backward which? Done. Now, as per your command, drone is functioning. Slightly பொறுமையா. அதே same like Basha. Go forward which? Basha. Right, left, right. வெற்றிகரமாக ஒரே ஒரு கேட்டை முடிக்க 55 செகண்ட் மட்டுமே எடுத்திருக்கிறார். அண்ணே ஸ்பீட் அள்ளுது. அண்ணே கை நடுங்குது. அண்ணே ரைட்யா. ஓ மை காட், யூ ரைட் ரூல். கம்மது போன கர்ப்பாம்பூச்சி மாதிரி ரோட். Bro, wait for my friend, okay? He will come and crash this. Where is he? Crash this. So guys, நீ கிளாஸ் முடிஞ்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:15 அண்ட் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஹாரூன் வரேன்னு சொல்லி கடைசியில் வரவே இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு வேலைனால வர முடியல. முடிச்சுட்டு கிளம்புறேன். ஸோ நிக்கில் இவர் இங்கே தான் பக்கத்தில் சோழிங்கநல்லூர் மதுரைக்காரர் இவர். ஆனால் சோழிங்கநல்லூரில் வந்து இருந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்காரு. எப்படி இந்த கோர்ஸ் உனக்கு எப்படி சூப்பராக இருக்கா? நல்லா தான் போகுது கோர்ஸ். நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் வந்து இப்போ இந்த ட்ரோன் வாங்கியிருக்கேன், அதை பறக்கணும், அதுக்கான ஒரு கோர்ஸு அது இதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணுன்றதுக்காக வந்தேன். பட் இவர் அப்படி இல்லை. இவரோட ஃப்யூச்சரே வந்து எப்படின்னா இவருக்கு அந்த ட்ரோன்லாம் ரொம்ப ஆசை, பேஷனாக இருக்கார். அதுலேயே அந்த ஃபீல்ட்லேயே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கார். ஸோ ஆல் தி பெஸ்ட் நிக்கில். கேபின் வரல, பட் பயமா இருக்க வேணா கார் ஓட்டுவான்னு சொல்லிட்டு அதனால எடுக்கிறேன். பாபாய் நிக்கில். வீட்டுக்கு வந்துச்சு, ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்டோட வெட்டிங் கிளம்பணும். ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 இருக்கும்ல, 7:20 அண்ட் நான் வந்து அந்த என்னோட ஃப்ரெண்டோட வெட்டிங் இருக்குன்னு சொன்ன தெரியுமா? 7:14. இவர் அப்படிதான் அபூபக்கர். இவரை பத்தி உங்களுக்கு தெரியும், இல்ல முன்னாடி சொல்லியிருப்பேன் வீடியோல. தம்பி காலேஜ் டைம்ல இருந்தே ஒரு மாதிரி தான் இவர் அபூபக்கர். உங்களுக்கு தெரியலன்னா இவர் வந்து ரசாக் கூட ஒரு வீட்டில் வந்திருக்காம்பா. அண்ட் ஃபரான், நீங்க முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபரான் வந்துருமா? இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பிசினஸ் மேன் ஆயிடனால இப்போ வந்து உள்ள வர முடியல. ஃபிட்னஸ் ஃப்ரீக்னால டைட்டா போட்டுருக்கான் ஷர்ட். அதே உங்களுக்கு தெரியும். அவர் என்னையோட ரொம்ப ஆக்சுவலி எனக்கு என்னன்னா வந்து இதுதான் என்ன நினைச்சுன்னு நான் சொல்றேன். இது ஃப்ரெண்ட் வெட்டிங்ன்றதுனால அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷர்ட் வந்து ஒரே மாதிரி தைக்கணுன்றதுக்காக சைஸ் எல்லாம் கேட்டாரு. எல்லாரும் சொன்னோம். அதனால ஒல்லியா இருக்கவங்களுக்கு கரெக்டான சைஸ் வச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கவங்களுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. பக்கத்துல வராத அவனா அந்த பட்டன் போட முடிஞ்சு. எனக்கு வந்து பட்டன் போட முடியாத காரணத்தினால நான் உள்ள இருக்கிற ஒரு பட்டன் மட்டும் போட முடியும். ஆமா, ஒரு பட்டன் மட்டும் போட முடியுது. போட முடியாதனால நான் அப்படியே நாங்கள் இது உள்ளே போட்டுக்கிட்டு இப்படி ஸ்டைலாக வரலான்னு சொல்லி பையன் சொன்னான்றதா கிளம்புறோம். ஸோ லெட்ஸ் கோ. ரொம்ப நேரம் டைம் எடுத்தோம்னா அப்புறம் காசி போவோம். போலாமா? காசி தூங்கிட்டானாவா? காசி இப்போ ஒருத்தருக்கு வெட்டிங் ட்ரிப் போனது தெரியுமா? அவரோடலாம் செம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா RS200 நான் இன்னைக்கு ஓட்ட போகிற வண்டி. அந்த காசி மோட்டர் பிரச்சனை அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் வண்டி ஓட்ட போகிறதுனால நான் எவ்வளோ ஸ்டைலாக ஓட்டுறேன்னு மட்டும் பாருங்க. புடி மச்சான், இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? நீ உட்கார மச்சான். வண்டி ஓட்டுறது இவரு, ஹெல்மெட் பிடிக்கிறது நானா?
ரெண்டு விழுந்திருக்கு போற என்ன இதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லையா? அப்படியே ரைட்டுக்கா போட்டுக்கோங்க. இங்க ஒரு ஃபரான் இங்க ஒரு ஃபரான். இவன் வந்து என் கூட படிச்ச ஃபரான். இவன் வந்து நம்ம ஜூனியர் தானே மச்சான். அப்ப ரேக் பண்ணலாமா அவனை? ஃபாய்தா இல்லனா என்னன்னு ஒழுங்கா சொல்லு கேமரால புரியுற மாதிரி. பிரயோஜனமே கிடையாது. இப்ப சொல்லு மச்சான். சாக்லேட் மில்க் குடிச்சிருப்பாரு. ஸோ கைஸ் உங்களுக்கு மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்காரு. அது வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன். நானும் எடுத்தேன் வீடியோ. காசி அம்மா காசி அவர் தான் மாப்பிள்ளை. ஹாய் சொல்லுங்க சார். வந்து எஸ் வாட்ஸ் யுவர் நேம்? வீடியோ பாப்பியா? தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து அந்த வலிமா முடிச்சாச்சு. வலிமா முக்கியமாக சாப்பிட்டாச்சு. நான் அது காட்ட முடியல பிகாஸ் நான் பிளேட்டில் கையில் வச்சு உட்காந்துட்டு இருந்தேன். பட் ஃபுட் வாஸ் ரியலி குட். வண்டர்ஃபுல் ஃபுட். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பிரியாணி செஞ்சுருந்தாங்கப்பா. சூப்பராக இருந்துச்சுப்பா. அது வந்து கீழக்கரையில் வந்து ஃபேமஸாக ரொம்ப அது சொன்னாங்க. எந்த ஊரில் ஃபேமஸ்ன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். நாளைக்கு வந்து வேலை இருக்கிறதுனால நான் இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணுவோம். அதனால சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கேன். கூடவே 2 நாய்ஸ். எப்பயுமே வந்து நானும் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் போய் எடிட் பண்ணிட்டு நாளைக்கு இருக்கிற வேலையை பார்க்கணும். போய் நம்பாதீங்க. வீட்டில் உட்காந்து எடிட்டிங் என்ன பண்ண போறேன்? உனக்கு பிரச்சனை. டைம் கரெக்டாக வந்து 7:45 ஆகுது. லாஸ்ட் டே ஃபார் த கோர்ஸ். எஸ் 2 நாள் வந்து தியரி. இன்னைக்கு ஆக்சுவல் கிரவுண்ட் ஃப்ளை தி ட்ரோன். அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. யூ வில் லேர்ன் ஆக்சுவல் எதுக்கு வந்து இது வந்து ஒரு சீரியஸ் திங் அப்படின்னு சொல்லிட்டு. டாயே கிடையாது. தூக்கம் இல்லை கண்ணில். ஒன்லி 3 ஹவர் தூங்கியிருக்கேன். இப்போ வந்து அங்கே நான் 8 மணிக்கு இருக்கணும். பட் இங்கே டைம் வந்து கரெக்டாக 8:05 ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து லைக் எனக்கு அந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. பட் இவர் இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை போடல. இது பேங்க்ல காசு பண்ணுமா. ஸோ அவர் வந்து பேங்க் பக்கம் இருக்காரு. இப்போ அது வேற எனக்கு வந்து டார்ச்சராக இருக்குது. ஓகே இவர் வந்து பார்க்கறது தான் நின்றுட்டு இருக்காரு. சோழிங்கல்ல இறங்கிட்டேன். கேப்ல இறங்கிட்டு ஜெயசூர்யா அவரோட வந்து பைக்ல போயிட்டு இருக்கேன். டுவர்ட்ஸ் கோலம் தாண்டி லைட்டா பயமா இருக்கு. முன்னாடி உட்கார்றதுக்கு போலாமா ப்ரோ? போலாம் ரைட். ஆமா யார் நீங்க சொல்றது ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டேன். ஒரு லாகரை பார்த்து பேசாது. 9 ஆயிடுச்சா? நம்ம லேட் ஆயிட்டோமோ? நீங்க லேட் பண்ணீங்களோ? காலைல 6 மணி. இந்த 3 பேர் லேட் பண்ணிட்டாங்க. அதனால நான் ஏறிட்டேன். நான் குதிச்சிருவேனே பாக்குறீங்களா? நீங்க முடிச்சிட்டீங்க உங்க தோசையா? ஆனா என் தோசை பாருங்க வந்திருக்கு. எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க. அப்ப முடியல. திஸ் இஸ் கால் பேப்பர் ரோஸ்ட். என்ன அது ஏன் தோசையா? பாத்துக்கோங்க மக்களே. உங்க பொருள் இருக்கும்போது நீங்க பக்கத்துல இருக்கணும்ல. இப்படிதான் கழட்டிட்டு ஓடிடுவாங்க. இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 2 சட்னி 2 சாம்பார் எல்லாமே 2 நீங்க கொடுத்ததே போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பண்ணதே போதும். உங்களோட பாச அன்பு மட்டும் போதும். உங்களோட பாச அன்பு இங்க கொடுத்த தோசை அதில் ஊற்றின சாம்பார் பில்லில் கொடுத்தா ஃபைன். ஸோ ஃபார் த பாஸ்ட் 15 மினிட்ஸ் இது வந்து ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் ரியாக்ஷனை பார்க்கும்போது தோசை எப்படின்னு முடிக்க சொல்லுவோம். ட்ரோன் ஓட்டுறதுக்காக ஒரு காலேஜுக்கு வந்துருக்கோம். அந்த காலேஜ் பேர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இப்போ மண்ணு என்னடா ஸ்பார்க்கா? ஏர் ப்ரோ. ஏர். ஓகே சாரி. என் கையில ஸ்பார்க் மாதிரி தெரிஞ்சிருக்கும் மேபி. ஸோ கைஸ் இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கேர் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதோட கண்ட்ரோல் இருக்குது. வாங்கிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வரக்கூட போகிறேன். வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணேன். பட் வீட்டில் ட்ரை பண்ணவே கூடாது. மேலே பாருங்க என் ட்ரோன் நிற்கிது.
ரிட்டர்ன் டு ஹோம்னு கொடுத்தோம்னா அது என்னன்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துருது. ப்ரோ ரைட்டாக தள்ளுங்க ப்ரோ. நான் ஒன்றுமே பண்ணல கைஸ். இப்போ வந்து ஹோவர் ஆகுமா இல்லை எப்படி அது கீழே லேண்ட் ஆகும் முன்னாடி சென்சிங் த லொகேஷன். ஸோ கைஸ் ட்ரோன் இப்போ இங்கே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து ஒரு ஃப்ரீயாகவே ஒரு சில மோட்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ப்ரீசெட் மோடு. அந்த மோட் நம்ம அதுவே அது பண்ணிக்கும். இப்போ வந்து நான் 4Kல இது பண்ணிட்டு இருக்கேன், கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ யூடியூப். ஸோ இப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மோட் எப்படின்னா வந்து லைக் நம்ம ஒரு இதை காமிச்சு வச்சுக்கோங்க, அந்த இடத்த அப்படியே அது வந்து ஒட்ட வேண்டியது. காற்று செம்மையாக அடிக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது கேமரா வந்து அதாவது ட்ரோன் வந்து என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த இதுக்கு பேர் இந்த மோடுக்கு பேர் வந்து நம்மளை ட்ராக் பண்ணுற மோடு. இல்லை நான் எங்கே போனாலும் அது வருது. நான் நின்ட்டேன். சாமா மாட்ரு. ட்ரோனோட பேட்டரி லோ ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடுவோம் ப்ரோ. இப்போ இந்த நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ்ல நம்ம வச்சிருக்கோம்ல. இப்போ லெட்ஸே நான் வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போகும்போது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் இது கம்மி பண்ணிடும் போது அப்போ கொஞ்சம் கீழே இறங்குமா இல்லை அதே ஆல்டிடியூட் மெயின்டைன் பண்ணுமா? அதே ஆல்டிடியூட் மெயின்டைன் பண்ணும். தலை கம்மியாகவே தேவையில்லை. அப்படியா? எஸ் டன். ப்ரோ ஓட்டியாச்சு. இதுதான் நம்ம இது ட்ரோன் இங்கே பறந்துக்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு ட்ரோன், இங்கே ஒரு ட்ரோன், இங்கே ஒரு ட்ரோன், அங்கே ஒரு ட்ரோன். பக்கத்தில் 4 பேர் ஓடிக்கிறாங்க. ஏர் இருக்குது, ஒரு ப்ரோ இருக்குது அப்படியே சொன்ன மாதிரி. அதனால அதை எல்லாத்தையும் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த பேட்ல வச்சு. அண்ட் நிக்கில் எப்படி இருந்துச்சு ஓட்டுனது? சூப்பராக இருந்துச்சு. யார் நிக்கி? நிக்கில் நல்லா ஓட்டினாரா கேட்டிங்களா? கீழே டில்ட் பண்ண ட்ரோன் ஃபுல்லாக தெரியும். கைஸ் தண்ணி ரொம்ப தாண்டிக்குது. இவர் தண்ணி கூட்டு வந்தாரு, பட் தண்ணியே இல்லை இவர்கிட்ட. இருக்குன்னு சொன்னியாலே, நீ இருக்குன்னு சொன்னியாலே. கார்ல ஒரு பாட்டில் இருக்குன்னு அது கார்ல இருக்கு. கூட்டு வரமே தண்ணி எடுத்து வருவோம் எப்பயுமே இருந்திருக்கமே. அப்படி யோசிக்க மாட்டேன். என்ன நினைச்சிருக்கீங்க மனசுல? இதுதான் ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அந்த பழமொழியை சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரோன் ஃப்ளையிங். அது பார்த்தீங்களா ட்ரோன் ஃப்ளையிங்? லஞ்சு சாப்பாடு, ரைஸ், சாம்பார், இன்னொரு வகையான சாம்பார், இன்னொரு வகையான காய், ஊறுகாய் அண்ட் அப்பளம். இந்த ஊறுகாய் சாம்பார் சூப்பராக இருக்கும். முக்கியம் 3 தான். டிசிப்ளின் கைஸ். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ டெஸ்ட் தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும், அதாவது ட்ரோன் ஓட்ட முடியும். இவங்க இன்விஜிலேட்டர் பார்த்துக்கோங்க. இவர் தான் இங்கே இன்னும் பார்த்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி நம்ம மொத்தம் 4 பேர் இருக்கோம், 3 சார் இருக்காங்க. அதனால ஆள் ஒரு ஒருத்தர் பார்த்துக்கோங்க. என்னை கூட பார்க்க மாட்டாங்க. எதை பார்த்துருக்குன்னு தெரியல. சொல்லியே கொண்டு போறீங்க. Fly safe. Thank you so much. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க சர்டிஃபிகேட் அண்ட் கார்டில் என் ஃபோட்டோலாம் போட்டுருக்குது. தேங்க்யூ. நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே எல்லாத்துக்கும் பாய் டாடா. See you man. See you bro. Thank you bro. Bye. See you. Bye. Nikhil sir. Thank you very much for the teaching. Anush bro. Bye man. See you. போலாமா?